அனைவருக்கும் வணக்கம். அப்ப எங்களோட பாஸ் பேப்பர் பரப்பளவு சுற்றளவு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல 2020ஆம் ஆண்டு பேப்பர் செய்துட்டோம். இப்ப 22வது பேப்பரை பார்க்கறதுக்கு முன்னுக்கு திரும்பவும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். இதுவரைக்கும் வந்த பாஸ் பேப்பர் பத்தி இதுல நான் போட்டிருக்கேன். இந்த சுற்றளவு பரப்பளவுல எந்தெந்த உருவங்கள் எப்பப்போ வந்திருக்குதுன்னு சொன்னால் செவ்வகமும் அரைவட்டமும். இப்ப இதை பாருங்க, இந்த கேள்வியும் செவ்வகமும் அரைவட்டம் 2022. இந்த இருக்கு ஒரு செவ்வகம் இருக்கு, உள்ள வச்சிருக்காங்க ஒரு அரைவட்டத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க. அத மாதிரி செவ்வகத்தையும் அரைவட்டத்தையும் சம்பந்தப்படுத்தி எப்பப்போ வந்திருக்கு? 2020 வந்தது, 22 வந்தது, 24 வந்தது. 3 தரம் வந்தது. சரியா? அத மாதிரி ஒரு முக்கோணியையும் அரைவட்டத்தையும் அடுத்ததா பார்ப்போம். 21 முக்கோணியையும் அரைவட்டத்தையும் சேர்த்து 2021 வந்தது. அது மாதிரி முக்கோணத்தையும் ஒரு கால்வட்டம், எல்லாமே ஆரைச்சிறைகள் தான். என்ன ஆரைச்சிறை? இது 180 பாகை, இது 90 பாகை. அது மாதிரி சரிவகம், சரிவகம் வந்து 2019 வந்தது. சரிவகம் அரைவட்டமும். அது மாதிரி கடைசியா 2025 போன வருஷம் சரிவகத்தையும் ஆரைச்சிறையையும், அதாவது 45 பாகை கோணமுடைய ஒரு ஆரைச்சிறையையும் வச்சு கேள்வி வந்திருந்தது. சரியா? அப்ப இங்க பாருங்க, அரைவட்டத்தை பாருங்க. அரைவட்டம், 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 கனதரம் வந்திருக்குது. அப்ப 2 சமன்பாடு இருக்கு, ஒரு முக்கியமான சமன்பாடுகள் 2. என்ன? வில்லின் நீளத்துக்கு ஒரு சமன்பாடு, அது மாதிரி சுற்றளவுக்கு ஒரு சமன்பாடுன்னு படிச்சினாங்க. அதை ஞாபகம் வச்சிருந்தா ஓகே. எங்க இது நீங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு தந்துட்டேன். நான் உங்களுக்கு இது சம்பந்தமா ஒரு வேலை ஒன்று வீட்டுல செய்ய சொல்லியிருக்கிறேன். ஆரைச்சிறையிட பரப்பளவு தீட்டாவின் கீழ் 360 தர πr வர்க்கம். அதே மாதிரி வில்லின் நீளத்துக்கும் தீட்டாவுங்கள் 360 தர 2πr. இந்த 2 சமன்பாடையும் நீங்கள் பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் சுற்றளவு பரப்பளவு கேள்வி சிம்பிளா செய்யலாம். 10க்கு 10 மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? ஓகே, இப்ப நாங்கள் 2022 கேள்வியை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். எல்லாம் ரெட் பெண்ண எடுத்து திருத்துறதுக்கு தயாரா. இது வந்திருப்பீங்க தானே? அப்போ உங்களோட விடைய திருத்தி போட்டு அதுக்கு பிறகு கிளாஸ் முடிய அது எனக்கு போட்டோவா அனுப்புங்களா? எத்தனை மார்க்ஸுங்க? முதலாவது கேள்விக்கு போவோம். உருவில் நான் கதைக்குள்ள மட்டும் ஏதாவது டவுட்னு சொன்னா அன்மியூட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு மறக்காம மியூட் பண்ணுங்களா? ஓகே, நன்றி. உருவில் ACDF இனால் காட்டப்படும் 30 மீட்டர் நீளமும் 14 மீட்டர் அகலம் உள்ள செவ்வக காணி துண்டு. சரியா? நீ பாருங்க, ACDF என்று சொல்லி ஒரு செவ்வக காணி துண்டாம். அதுக்கு 14 மீட்டர் அகலம், சரியா, 30 மீட்டர் நீளம். ஓகே தானே? படம் விளங்கிட்டு தானே? அது படத்திலேயே குறிச்சே வந்திருக்காங்க. அப்படி குறிச்சு தராட்டி நீங்கள் குறிக்கலாம். சரி, அங்கால என்ன சொல்றாங்க? கோடு பியினால் இரு சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நடுவில் ஒரு கோட்டை போட்டு இந்த ரெண்டையும் சமனா பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னா இந்த துண்டோட பரப்பளவும் இந்த டொட் லைன்ல இருக்க இஞ்சால இருக்கிற துண்டோட பரப்பளவும் சேம். விளங்கிச்சுதா? ஓகே, அங்கால என்ன சொல்றாங்க? ABGEFனால் காட்டப்படும் பகுதி ஒரு நீச்சல் குளத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு நீச்சல் குளம் ஒன்று இருக்காம இதுல. ஏபி ஜி ஜி என்று இருக்கு. இவர் ABGEF இந்த பகுதி, நிலட்டுப்படாத இந்த பகுதி ஒரு நீச்சல் குளமா? சரியா? அங்கால BGE ஒரு அரைவட்ட பகுதியாம். இது ஒரு அரைவட்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா இதுல மைய கோணம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். அரைவட்டம் சொன்னால் மைய கோணம் 180. கால்வட்டம் சொன்னாங்களா மைய கோணம் 90 பாகை. சரியா? மைய கோணம் தர மாட்டாங்க. ஆரைச்சிறைன்னு சொன்னா தருவாங்க. போன வருஷம் ஆரைச்சிறை வந்தது 45 பாகைன்னு போட்டிருந்தது. அரைவட்டம்னு சொன்னா தர மாட்டாங்க. உங்களுக்கு தெரியணும், அரைவட்டம்னு சொன்னா மைய கோணம் 180 பாகை. சரியா? அதுக்கு பிறகு அதில் BGE ஒரு அரைவட்ட பகுதியாகும். நிலட்டப்பட்டுள்ள பகுதி புட்களை வளர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. புட்களை வளர்க்கும் இந்த இருக்கு, இந்த நிலட்டின பகுதியில வந்து புல் இருக்க போகுது, புல் வளர்க்க போறாங்க. அதுக்கு முன்னுக்கு ஒரு நீச்சல் தடாகம் இருக்கு. இதுதான் செட்டப். ஓகே, இப்ப கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வி, அரைவட்ட பகுதியின் ஆரையை காண்க.
வரைவட்ட பகுதி 6. அப்ப இங்க பாருங்க, இவ்வளவும் 14 சென்டிமீட்டர்ண்டா, சாரி மீட்டர்ண்டா. இந்த ஏஎஃப் 14 மீட்டர்னு சொன்னா இந்த பிஇ என்னவா இருக்கும்? பிஇ இது செவ்வகம் தானே. அப்ப செவ்வகம்னு சொன்னா எதிர் எதிர் பக்கங்கள் சமம். ஆகவே இது 14 சொன்னா இவரும் 14 இருப்பார். அப்ப விட 14, விட 14 என்ன விட 7 சார். 7. ஏன் விட்டம் தான் 14. வீர விட்டம் என்ன, விட்டத்திர அரைவாசி தான் 6. 6 சொன்னா விட்டத்திர அரைவாசி. அப்ப இவ்வளவும் 14 சொன்னா அதுல அரைவாசி 14/2. ஆகவே 7 மீட்டர் எழுதியிருந்தா சரியா போட்டு ஒரு மாஸ் போடுங்க. இந்த கேள்விக்கு ஒரு மாஸ் போட்டிருந்தான். ஓகே, அடுத்த கேள்வி, நீச்சல் குளத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவை காண்க. சரியா, சுற்றளவு. நீச்சல் குளம் இந்த இருக்கு. நீச்சல் குளத்தை சுத்தி ஓடுவோமா? அப்ப சுத்தி சுத்தி ஓடுவோம். சுற்றளவுன்னு சொன்னா என்ன? சுற்றளவுக்கு சமன்பாடு இல்லை, பரப்பளவுக்கு தான் சமன்பாடு இருக்கு. சுற்றளவு சமன்பாடு இல்லை, சுத்தி கூட்டுறதுதான் சுற்றளவு. அப்ப ஏதாவது ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு சுத்தி ஓடுங்க. ஏதாவது ஒரு புள்ளியில ஆரம்பிப்போம். ஏல இருந்து ஆரம்பிப்போமா? சரி, ஏல இருந்து எஃப்க்கு போவோம். தெரியும் என்ன, எங்களுக்கு இவ்வளவு தூரமும் 14 தெரியும். ஓகே, அதனால எஃப்ல இருந்து ஈக்கு வரணும். அது எங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க கீழே தந்துருக்குல்ல, இவ்வளவும் 30 மீட்டர் இருந்தா இவ்வளவும் 30 தான் இருக்கும். சரியா? படிப்பு. ஓ, அதேதான். மனமீட் பண்ணுங்க. சரியா? சரி, இவ்வளவு 30ன்னு சொன்னா இவ்வளவு 30. அப்ப அதுல பாதி 15. அப்ப இவரும் எங்களுக்கு தெரியும். இந்த தொண்டு தெரியும், இந்த தொண்டு தெரியும். இப்ப இங்க இருந்து ரொட்டோட் லைன்ல வர மாட்டோம் என்ன, சுத்தியோட போறோம். இந்த வில் இருக்கு, இந்த இங்க வந்துட்டு ஈல இருந்து பிக்கு வரணும்னா இந்த வில் வழியா தான் வரணும். அது தந்திருக்குதா? அது தரல. அப்ப என்னதை காணணும்? நாங்க முதலாதா என்னத்தை காணணும் ஹபீஸ்? என்னத்தை காணணும்? வில்லின் நீளம். வில்லின் நீளத்தை காணணும். வெரி குட், வில்லின் நீளத்தை காணணும். அப்ப வில்லின் நீளத்துக்கு சமன்பாடு படிச்சாச்சு, பாடமாக்கிட்டீங்க என்ன. வில்லின் நீளத்துக்கு சமன்பாடு என்ன? என்ன சமன்பாடு வில்லின் நீளத்துக்கு சமன்பாடு சொல்லுங்க. அரை தர 2πr. அரை தர 2πr. ஓகே, அரை வட்டம் பண்ணபடியா அரை தர 2πrன்னு போடலாம் தாராளமா. ஆராய்ச்சின்னு சொன்னா நாங்க டீட்டாங்கள் 360 போடுவோம் என்ன. குறிப்பிட்ட கோணத்தை போட்டால் 180 போட்டா அரை தான் வரும். நாங்க போன வகுப்பு பார்த்து நாங்கள் அரை தர 2πrன்னு போட்டாலும் சரி, அல்லது 360 மேல் டீட்டான்னு போட்டாலும் சரி. ஏன் மைய கோணம் எவ்வளோன்னு தெரியும் எங்களுக்கு. அரை வட்டம்ண்டா மைய கோணம் எவ்வளவா இருக்கும்? தரமாட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மைய கோணம் 180. அங்கால 2/2 π/22 கீழ் 7. ஆரை எவ்வளவு தந்திருக்கு கண்டுட்டோம். முதலாவது கேள்வியே தானே ஆரை. அப்புறம் 14 போடுற இல்லை, எனக்கு கண்டுபிடிச்சிட்டு 6 7 ஒரு தரம் தான் எழுதணும். இது 2πr. சரியா? அப்போ ஆரை ஒரு தரம் தான் எழுதணும். ஓகே, இங்க பாருங்க, இந்த சைவரையும் பட்டலாம். 18 18 விட்டுனா ஒரு முறை, 36 விட்டுனா 2 முறை. இதான் அந்த அரை. சரியா? 180 கீழ் 360. அரை வட்டம் என்று சொன்னா சைவரம் சைவரம் வெட்டுப்படும், 18 36 வெட்டுப்பட்டு அரை என்று வரும். 90 பாகைன்னு சொன்னா கால் வட்டம் என்று சொன்னா எவ்வளவு வரும் வெட்டினா? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு? 4 4 ஒன்று. ஏன் 9 4 36. அப்ப 4 1 வரும். 60 பாகைண்டா எவ்வளவு வரும்? 60 பாகை 60 பாகைண்டா எத்தனை வரும்? 60 பாகை இருந்தா 6 தர 6 36. அப்ப 6 மேல் 1 வரும். 45 பாகைண்டா எத்தனை வரும்? 8 45 பாகைண்டா எத்தனை வரும்? புரியுஞ்சன் 8 8ல் 1 ஏனே. 45 தர 8 360. அப்ப 45 360 அப்படின்னா 8 மேல் 1 சொல்லி வரும். சரியா? ஓகே, அப்ப அதுல இப்போ பிள்ளையா வெட்டிடுறாங்க. எல்லாத்தையும் சரியா அடி போட்டு பிள்ளையா வெட்டினீங்கன்னு சொன்னா பிழைச்சு போயிடும். அப்ப இதுல அரை வந்துட்டு இப்ப என்ன செய்யலாம்? இந்த ஏழையும் வெட்டலாம் தானே. ஏழையும் மலையும் வெட்டலாம். வேற என்னத்தை வெட்டலாம்? இந்த ரெண்டையும் என்ன, கீழே இருக்கிற ரெண்டையும் வெட்டலாம். கீழையும் மேலையும் தான் வெட்டலாம், அல்ல மேலையும் கீழையும் வெட்டலாம். அப்ப இங்க பாருங்க, மிச்சமா இருக்கிறத எழுதுவோம். இதுல எல்லாம் வெட்டிட்டோம், வெட்டி கொத்தியாச்சு. இதை வெட்டியாச்சு. இதுல 22 மிச்சம் இருக்கு.
அங்காலையும் வெட்டியாச்சு. அப்ப விடை வந்து 22 மீட்டர். சரியா? நீளங்கள்னா மீட்டர், அலகு மீட்டர்ல வரும். இன்னும் கேள்வியும் முடிக்கலனே. 22 மீட்டர் வில்லிட நீளத்தை கண்டுட்டான், இவரை கண்டுட்டான். அப்ப இனி என்ன செய்யலாம்? சுற்றளவை காணலாம். சுற்றளவு ஓகேவா? வடிவா சுற்றளவு எழுதக்குள்ள ஒன்றை மிஸ் பண்ணாம எழுதுங்கோ. ஏயிலிருந்து எஃப்க்கு போனோம்னா 14 மீட்டர் போகணும். பிறகு எஃப்ல இருந்து ஈக்கு வரணும்டா, சரியா? இவ்வளவு 30, இவ்வளவு 30, அது அரைவாசி, இவ்வளவும் 15. என்ன? சக 15. இனி ஈல இருந்து அப்படியே வில் வழியா வரப்போறார், வில் வழியா பிக்கு வரப்போறார். அப்ப வில்லின் நீளம் கண்டாச்சு 22, வில்லிட நீளம் கண்டாச்சு 22. இனி பியில இருந்து ஏக்கு போறார், பியில இருந்து ஏ. இது 15, இதுவும் 15. அப்ப 15. அடுத்தது திரும்ப இங்கே ஆரம்பிச்சோம். ஓகே, ஆரம்ப இடத்துக்கு வந்துட்டோம். அப்ப அவ்வளவுதான். அப்ப இவ்வளவுதான் கூட்ட என்ன விட வந்தது தம்பி? என்ன விட வந்தது? 66. 66 வந்தது எல்லாருக்கும். 66 மீட்டர். மீட்டர் வர்க்கமோ 66. சுற்றளவு வேண்டபடியால் மீட்டர். சரியா? அப்ப இதுக்கு எப்படி மாஸ் வரும்னு சொன்னால், இந்த வரி சரியா இருந்து 22 சரியா இருந்தா ஒரு மாஸ் போடுங்க. இந்த கூட்டுத்தொகை சரியா இருந்தா ஒரு மாஸ். சரியா? கடைசி விடை சரியா இருந்தா ஒரு மாஸ். மொத்தம் இந்த கேள்விக்கு 3 மாஸ். மொத்தம் இந்த கேள்விக்கு 3 மாஸ் போட்டுக்கொள்ளுங்களா? ஓகே, இந்த கேள்வி விளங்காட்டி யாருக்காச்சும் எனி டவுட்ஸ் என்ன கேட்கலாம்? இந்த கேள்வியில ஏதாவது பிரச்சனை இருந்தா கேட்கலாம். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? பவிஹாசினி டவுட் இருக்கா? ரமேஷிகா? ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லை. ஓகே, சரி. அப்ப 3வது கேள்விக்கு போ. சார், சொல்லுங்க. கூட்டுத்தொகை 65 மீட்டர்னு வருது சார். 65 வருது. 65 வருதா? என்னென்ன 65 வரும்? 15 15 30 போட்டாச்சா? 15 15 30. 14 22 36. 14 22 36. அப்ப 66 வரும். ஓகேவா? சரியா? ஓகே, சரி. அப்ப சுற்றளவு உங்களுக்கு பிழை. அப்ப அதுக்கு 2 மாஸ் போட்டுக்கணும் அந்த கேள்விய. 65 போட்டிருக்கீங்களா? அப்ப கூட்டல் சரியா, அந்த 4 பெருமானம் சரியா எழுந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாஸ் வரும். ஃபைனல் விடைக்கு ஒரு மாசம் குறைச்சி 2 போடணும். அடுத்தது 3வது கேள்வி பாருங்க. நீச்சல் குளத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க. பரப்பளவு நீச்சல் குளம். சரியா? நீச்சல் குளம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கேள்வியில இந்த நிலட்டப்படாத பகுதி நீச்சல் குளம், நிலட்டப்பட்ட பகுதி புத்தரை. சரியா? அதை வடிவா விளங்கி கொள்ளணும். இவ்வளவு நீச்சல் குளம்னு சொன்னா இதுல 2 உருவங்கள் இருக்கு இந்த நீச்சல் குளத்துல. ஒன்று, இதுல ஒரு செவ்வகம் இருக்கு, இங்க ஒரு அரைவட்டம் இருக்கு. அப்ப உங்களுக்கு செவ்வகத்தில பரப்பளவும் தெரியும், அரைவட்ட பகுதியில பரப்பளவும் தெரியும். ஏன்னா செவ்வகத்தில பரப்பளவு சின்னாப்புல இருந்தே படிக்கிறோம். என்ன செவ்வகத்தில பரப்பளவுன்னு சொன்னா நீளந்தர அகலம், நீளத்த அகலத்தால பெருக்கும். அது மாதிரி அரைவட்டம் சொன்னா பரப்பளவு. பரப்பளவுன்னு சொன்னா என்ன? டீட்டா அவங்க 360 தர பை ஆர் வர்க்கம். சரியா? பை ஆர் வர்க்கம். அப்ப அந்த 2ஐயும் நாங்கள் சேர்க்கணும். ஒன்னொன்னா காணுவோம். முதலாவது அரைவட்ட பகுதியில பரப்பளவு காணுமா? அரைவட்ட பரப்பளவு. இந்த அரைவட்டத்துல பரப்பளவு காணும். என்ன சமன்பாடு? அரைவட்ட பகுதியில பரப்பளவு சமன்பாடு என்ன? அரை தர பையார் வர்க்கம். 360 டீட்டா தர பையார் வர்க்கம். 360 டீட்டா தர பையார் வர்க்கம். நீங்க அரைன்னு போடலாம். சரி, அரைவட்டம் அரைன்னு போடலாம். அப்ப டீட்டா வந்து 180 பாகை, கீழே 360, பை காண்டி 22 கீழ் 7. அங்கால ஆர் வர்க்கம். சரி, ஆர் வர்க்கம்டா ஆரை தர ஆரை 2 தரம் இருக்கணும். ஆர் வர்க்கம் என்று சொன்னா 2 தரம் இருக்கணும். ஆர் என்று சொன்னா 1 தரம் இருக்கணும். அவ்வளவுதான். அத மாதிரி கனவளவுல ஆர் கனம் என்று சொல்லி வரும். சரியா? கோளத்திர கனவளவுக்கு ஆர் கனம் என்று வரும். அப்ப ஆர் தர 6 3 தரம் இருக்க வேண்டியது. சரி, ஓகே. இதை பாருங்க.
இதுல அரையண்டு வரப்போகுது 18, இங்க 2 முறை, அப்ப இங்க அரையண்டு வரப்போகுது. சரியா? ஒரு ஏழால ஒரு ஏழை வெட்டுவோம். சரியா? இந்த 2ஆல 2 வெட்டினா ஒரு முறை, 22 வெட்டினா 11 முறை. சரியா? 11 முறை. ஓகே, அப்ப என்னெல்லாம் வெட்டுப்பட்டாச்சு? மிச்சம் என்ன? நீ பாருங்க, இந்த பின்னத்துல எல்லாம் வெட்டிட்டேன். இந்த பின்னத்துல 11 மிச்சம். இங்கால 7 வெட்டல்ல, இங்கால வெட்டிட்டேன். அப்ப 11 தர 7 70 77 மீட்டர் இருக்கும். மீட்டர் வர்க்கம். என்ன? 77 மீட்டர் வர்க்கம். என்னோட இது பரப்பளவല്ലോ. ஓகே, இன்னும் கேள்விக்கு வரல, முடியல. ஓகே, இந்த நீச்சல் குளத்துல இந்த அரைவட்ட பகுதியில பரப்பளவு கண்டுட்டோம். அடுத்தது இதுல ஒரு செவ்வகம் இருக்குல்ல, இந்த செவ்வகத்துல பகுதியில பரப்பளவு காணும். செவ்வகம் இதுல எழுதுறேன்னா செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்தில பரப்பளவு தெரிந்தானே சமன்பாடு, நீளம் தர அகலம். சிம்பிள், நீளம் தர அகலம். அப்ப இங்க பாருங்க, 15 தர 14, 15 தர 14. அப்ப 15 14 பெருக்கும். எத்தனை வந்தது? 15 14 பெருக்க எத்தனை வந்தது எல்லாருக்கும்? என்ன ஒருத்தர் சொல்றீங்க இல்ல, செய்யலையா? 210. 210. வெரி குட். 210 மீட்டர் வர்க்கம். சரியா? அப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி நீச்சல் குளத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியில பரப்பளவு. அப்ப என்ன செய்யணும்? இந்த ரெண்டையும் என்ன செய்யணும்? 210 கூட்டணும். வெரி குட். ஓகே, அப்ப மொத்த பரப்பளவு என்ன? நீச்சல் குளத்திட்ட மொத்த பரப்பளவு வந்து 210 பிளஸ் 77, 200 எத்தனை? 87. 287 மீட்டர் வர்க்கம் வந்து வரும். மொத்த பரப்பளவு 287 மீட்டர் வர்க்கம் வந்து வரும். அப்ப இதுக்கு எப்படி மாஸ் போட போறோம்னா, இந்த அரைவட்ட பகுதியில பரப்பளவை சரியா கண்டிருந்தா ஒரு மாஸ் போடுங்க. அது மாதிரி செவ்வகத்தில பரப்பளவு சரியா கண்டிருந்தா ஒரு மாஸ் போடுங்க. ரெண்டையும் கூட்டி ஒரு மாஸ். அப்ப மொத்தம் இந்த கணிக்கு 3 மாஸ். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே ஒவ்வொரு மாஸ் வந்து கூட்டுத்தொகை சரியா இருந்தா 3 மாஸ் வரும். சரி, அப்ப நீங்க இதுல இருந்து என்ன விளங்குது உங்களுக்கு? இதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் உங்களோட ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் இருக்கு. கடைசியில 287 போடையிலன்னு வைங்க, உங்களுக்கு இதுலயும் ஒரு மார்க்ஸ் வந்து 2 மார்க்ஸ் வந்துடும். சரியா? அப்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் சரியா இருக்கும். ஓகே, செய்க வழி எழுதாம அப்புறம் செய்க வழி தாளில் எல்லாத்தையும் எழுதி போட்டு அதை வீட்டை வச்சு போட்டு அதை செய்க வழி தாள வாங்கிட்டு போயிடுவாங்க, கட்ட மாட்டாங்க. அம்மா நான் சாதிச்சுட்டேன் ரெண்டு வீட்டை வந்து சொல்றது. ஆனா அங்க ரிசல்ட்ஸை பார்த்தா காணாம இருக்கும். ஏன்னு சொன்னா செய்க வழியே உரிய இடங்கள் எழுதணும். ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் இருக்கு தானே. ஓகே, உங்களுக்கு விட கை கொடுக்காட்டியும் செய்க வழி கை கொடுக்கும். ஓகே, சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம். இந்த விஷயத்துல ஏதாவது குழப்பம் இருக்கா? அரைவட்ட பகுதியில பரப்பளவு கண்டது, செவ்வக பகுதியில பரப்பளவு கண்டது, ரெண்டையும் கூட்டி இதுல போட்டது. ஏதாவது பிரச்சனை இருக்கா? இருந்தா சொல்லுங்க. ஒரு பிரச்சனை இல்லாட்டி அடுத்த கேள்வி போவோம். ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த கேள்வி போவோம். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னு சொன்னா இது அடிக்கடி வருமா? என்னன்னு சொன்னா ஒரு ஒரு பகுதிய பரப்பளவு சமமான இன்னொரு பகுதியை இந்த படத்துல சேர்க்க. இது எப்பவுமே வருது. இப்ப நீங்க செய்யக்குள்ள விடணும், அடுத்தடுத்த கேள்வி செய்யக்குள்ள விடணும். இந்த படத்தோட நாங்க இன்னொரு படத்தை ஆட் பண்ண வேண்டி இருக்க போகுது. அதுக்குரிய டீட்டெயில்ஸ் தான் இந்த 4வது கேள்வியில சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல நாங்க படத்தை கீறத்துக்கு ஒரு மார்க்ஸ், அந்த அளவுகளை சரியா கண்டதுக்கு மிச்ச மார்க்ஸ் வரும். ஓகேவா? சரி, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புட்களை வளர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவுக்கு சமமான பரப்பளவு உள்ள. சரியா? புட்களை வளர்ப்பதற்கு ஒதுக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு. புட்களை வளர்ப்பதற்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில பரப்பளவு எவ்வளவு? அது நாங்க முன்னாள் கேள்வியில காண இல்லைன்னு. அப்ப இங்க பாருங்க, எப்படி காணலாம் அதை? இந்த செவ்வகத்தில பரப்பளவு கண்டுட்டோம். இந்த செவ்வகத்தில பரப்பளவு கண்டுட்டோம். எவ்வளவு கண்டிருக்காங்க? 210 கண்டனாங்க. இந்த செவ்வகம் 210 சொன்னா இந்த செவ்வகம் எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். இந்த செவ்வகம் 210, இந்த செவ்வகம் எவ்வளவு? பரப்பளவு எவ்வளவு? 210. அதே 210 தான். வெரி குட். சரியா? ஏன் இதுல சொல்லியிருக்காங்க, இந்த டாட் லைனால 2 சம பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. அப்ப நாங்க திரும்ப காணணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே கண்டுட்டோம் 210. அப்ப இவரும் 210 தான் இருப்பார். அப்ப 210 இவ்வளவு மொத்தம்.
அதுல நிலட்டப்பட்ட பகுதி இங்க இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? நிலட்டப்பட்ட பகுதியில பரப்பளவு காணணும்டா அதுல வில்லின் அரைவட்டத்தின் பரப்பளவை கழிக்கணும். வெரி குட். அப்ப இவ்வளவும் 210. அதுல இந்த அரைவட்டத்தில பகுதியில பரப்பளவு தெரியும் உங்களுக்கு. எத்தனை அரைவட்ட பகுதியில பரப்பளவு? 77. அப்ப 210ல இருந்து இந்த 77 அழிச்சு விட்டோம்னா மிச்சமா இருக்கிற இந்த பகுதி வரும். விளங்குதா? இங்க பாருங்க. இப்ப இவ்வளவும் பாருங்க, இவ்வளவும் 210. அதுல இவர் 77. ஏன்னா இவர் 77. இந்த 210ல இருந்து 77 நான் அப்ப மறைக்கிறேன் பாருங்க. அப்ப மிச்ச நிலட்டின பகுதி வரும் இல்ல. அப்ப 210ல இருந்து 77 கழிப்போம். சரி, அப்ப முதலாவது நான் கழிக்கிறேன். ஆமா, இரண்டாவது தேவையில்ல தானே. 22 மீட்டர் வந்தது. அப்ப நிலட்டப்பட்ட பகுதி, அதாவது புட்கள் வளர்க்கப்பட்ட பகுதி, என்ன புட்கள் வளர்க்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு எப்படி காணலாம்? 210ல இருந்து 77 கழிப்போம். எவ்வளவு வந்தது? 210ல இருந்து 77 கழிக்க எவ்வளவு வந்தது? 132. 130 மீட்டர் வர்க்கம். புட்கள் வளர்க்கப்பட்ட பகுதியில பரப்பளவு கண்டுட்டோம். 133 மீட்டர் வர்க்கம். சரியா? இனி இந்த கேள்வியை வாசிப்போம். சரி, இங்க பாருங்க. இதை வேற ஒரு மெத்தட்லயும் செய்யலாம். வேற மெத்தட்லயும் சில பிள்ளைகள் செய்திருப்பீங்க. அது எப்படி? மொத்த பரப்பளவு எங்களுக்கு தெரியும். இந்த உருவத்துல 287 அவ்வளவு வந்தது. இந்த நீச்சல் தடாகத்துல பரப்பளவு 287. இந்த மொத்த செவ்வகத்துல பரப்பளவு காணலாம் தானே? 30. என்ன? நீளம் 30, அகலம் 14. 30 14ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா இந்த மொத்த செவ்வகத்தில பரப்பளவு வரும். அதிலிருந்து இந்த நீச்சல் குளத்தில பரப்பளவு 287, அதை நீங்க கழிச்சாலும் 133 வரும். சரியா? அப்படி செஞ்சாலும் சரி, இப்படி செஞ்சாலும் சரி, ஏதோ 2 முறையில ஏதாவது ஒரு முறையில செய்தால் ஓகே. சரியா? ஓகே, இப்ப கேள்விக்கு திரும்ப வருவோம். புட்கள் வளர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவுக்கு சமமான. சரி, அந்த முழு வசனத்துக்காண்டி நான் 133 எழுதுறேன். புட்கள் வளர்க்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவுக்கு சமமான, இந்த பகுதியில பரப்பளவுக்கு சமமா ஒரு செவ்வக பகுதியை டிசி ஒரு பக்கமாக இருக்குமாறு, டிசியில பக்கம் இருக்கு, டிசி தான் இருக்கு, இந்த டிசியில பக்கம் ஜாயின் பண்ணணும். சரியா? அப்ப டிசியில நீளம் தெரியும் தானே உங்களுக்கு? இங்க பாருங்க, இது 14. அப்ப டிசியும் எவ்வளவா இருக்கும்? டிசியும் என்னவா இருக்கும்? 14 இருக்கும். அப்ப இதுலதான் சேர்க்கப்போம். டிசியில டிசி ஒரு பக்கமாக இருக்குமாறு காணித்துண்டுடன் சேர்க்க வேண்டும் எனின் அப்பகுதியின் பருமடி படத்தை அளவீடுகளுடன் தரப்பட்டுள்ள உருவிலேயே வரைக. பிறகு 4ஆம் கேள்விக்கு கீழே இடம் இருக்குத்தானேன்னு சொல்லி போட்டு கீழே எழுதுறதில்ல, தரப்பட்ட உருவிலேயே வரைவோம். சரியா? அப்ப எப்படி வரப்போகுது? இதுலதான் நாங்க ஆட் பண்ண போறோம். சரியா? இப்படி வரப்போகுது. செவ்வகம் வந்து இதுல வரப்போகுது. ஆனா எங்களுக்கு இந்த அளவை நாங்க குறிக்கணும். சரியா? இப்ப எங்களுக்கு நீளம் தெரியும் 14ன்னு சொல்லி, இந்த அகலம் எவ்வளவுன்னு தெரியாது. எப்படி காணலாம்? அதுல பரப்பளவு எவ்வளவுன்னு தெரியும் எங்களுக்கு. பரப்பளவு எவ்வளவுன்னு தந்திருக்காங்க? 133 இருக்கும். 133 எப்படி வரும்? இது செவ்வகம் தானே. அப்ப நீளம் தர அகலம் சும்மா ஒரு இது ஒரு எக்ஸ்ன்னு வைப்போம். ஏன்னா இந்த எக்ஸையும் இந்த 14 133. சரியா? அப்ப இந்த 14 பெருக்கப்படுது, அங்கால போய் பிரிபடும். அப்ப 133 நாங்க 14ஆல பிரிச்சா இந்த நீளம் வரும். சரியா? அப்ப 133 14ஆல பிரிக்க எவ்வளவு வந்தது? 133 14ஆல பிரிக்க எல்லாருக்கும் எவ்வளவு வந்து சொல்லுங்க. 9.5. 9.5. குட், வெரி குட். 9.5. அப்ப படத்துல குறிச்சு விட்டுருவோம். இவர் 9.5 குறிக்காட்டி அந்த படம் சும்மா செவ்வகத்தை திருப்பி போட்டு வாரில்ல. இவரு செவ்வகமண்ட சொல்லி இருக்காங்க தானே. டிசியில பக்கம் தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்ப டிசி எங்க இருக்குன்னு பாக்குறது, இந்த இருக்கு டிசி.
அப்ப டிசியோட ஜாயின் பண்ண போறீங்க செவ்வகத்தை. சரியா? அப்ப இந்த நீளம் 14 மீட்டர்ன்னு தெரியும். இது எங்களுக்கு தெரியாது. அப்போ நீளந்தர அகலம் தான் செவ்வகத்திர பரப்பளவு. நீளந்தர அகலம் பரப்பளவுல வந்து கேள்வியில சொல்லிட்டாங்க 133. அப்ப சமப்படுத்துறோம். சரியா? அப்ப இந்த 14 பெருக்கப்படுது, அங்கே போய் பிரிப்படும். ஆகவே 9.5 வரும். அதனால இந்த கேள்விக்கு மொத்தம் 3 மார்க்ஸ். அது எப்படி வரும்னு சொன்னா, இந்த புட்கள் வளர்க்கப்பட்டுள்ள பகுதி வந்து பரப்பளவு தரல, அதை நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. அப்ப அதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். அதுக்கு பிறகு இந்த 9.5 சொல்லி இதுல அகலத்தை கண்டதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த படத்தை சரியா கீறி அந்த 9.5 சரியான இடத்துல குறிச்சிருந்தா அதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். மொத்தம் 3 மார்க்ஸ் வரும். எல்லாத்தையும் கூட்டி 10க்கு எத்தனைன்னு போடுங்க. எல்லாத்தையும் கூட்டி போட்டு 10க்கு எத்தனைன்னு போடுங்க. போட்டுட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் அதை போட்டோ எடுத்து அனுப்புங்க. குரூப்ல போட தேவையில்லை. இந்த கேள்வி 2022 ஃபினிஷ்ட். செவ்வகமும் அரைவட்டமும் தேவைப்பட்ட சமன்பாடுகள் என்ன? செவ்வக திரபரப்பளவு சின்ன வகுப்புல 5ஆம் ஆண்டுல படிச்ச செவ்வக திரபரப்பளவு, அது மாதிரி 10ஆம் ஆண்டுல படிச்ச ஆரைச்சிலையில பரப்பளவு, 10ஆம் ஆண்டுல படிச்ச வில்லின் நீளம். இந்த 3 சமன்பாடு தெரிஞ்சால் போதும், பரப்பளவு 10க்கு 10 மார்க்ஸ் எடுக்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு கேள்வி வரும். கடைசி கேள்வி இதே மாதிரி ஒரு படத்தை வந்து இணைக்க சொல்லி கேள்வி வரும். சரியா? இன்னும் 4 பேப்பர் இருக்கு தானே. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன கேள்வி வரும்னு நீங்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துடும். ஆறையும் திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னு சொன்னா என்ன கேள்வி வரும்னு உங்களுக்கு கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதாவது சந்தேகம் என்ன கேட்கலாம், அல்லது நாங்கள் அடுத்த கேள்வி 2021 போ. சந்தேகம் இருக்கிறவர்கள் கேட்கலாம். ஓகே, பாருங்க வாசிங்களா 2021 2021 வாசிச்சு கொள்ளுங்க. என்னென்ன உருவங்கள் வந்திருக்கு 2021? என்னென்ன உருவங்கள் வந்திருக்கு? முக்கோணமும் அரைவட்டமும். முக்கோணம் அரைவட்டம். முக்கோணத்துல பரப்பளவு என்ன சமன்பாடு? அரைதர அடிதர செங்குத்துயரம். செங்குத்துயரம். வெரி குட். அப்ப அது தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். முக்கோணத்துல பரப்பளவு தெரிஞ்சா போதும். அங்கால ஆரைக்கரையோட சுற்றளவு பரப்பளவு தெரியும் தானே, வில்லின் நீளத்துக்குரிய சமன்பாடு. ஓகே, அப்ப 2021 கேள்விக்கு போவோம். 2021 முக்கோணமும் அரைவட்டமும் தந்திருக்கு. அரைவட்டத்தை பாத்தீங்களா, எத்தனை தடவை அரைவட்டம் வந்துட்டு. சரியா? ஓகே, அப்ப முதலாவது கேள்வி 2வது கேள்வியா வந்திருக்கு. அதை நோட் பண்ணீங்களா? 2வது பின்னங்களுக்கு அடுத்ததா 2வது கேள்வியாவே எப்பவுமே வருது. சரி, ஓர்டர் கூட மாறுது இல்லை. ஏன் எவ்வளவு ஈஸி என எங்களுக்கு தெரியும். பேப்பரை திறக்காமலே எங்களுக்கு தெரியும் 2வது கேள்வி பரப்பளவு. ஏன்னா அதுல என்னென்ன வரும், கடைசி கேள்வி என்ன பேட்டர்ன்ல இருக்கும், எல்லாம் தெரியும். சரி, ஓகே. உருவில் ஒரு செங்கோண முக்கோணி நிலப்பகுதி ஏபிசியும் பிசி விட்டமாக கொண்ட பிசி விட்டம் 28 தந்திருக்கு. விட்டமாக கொண்ட ஒரு அரைவட்ட பகுதி நிலப்பகுதியையும் கொண்ட ஒரு பூப்பாத்தி, மறுபடியும் பூப்பாத்தி, 2020 பூப்பாத்தி. ஏன்னா சும்மா ஏதாவது பேர் வைக்கிறது, நீச்சல் தடாகம், விளையாட்டு மைதானம், பூப்பாத்தி என்று சொல்லி பெயர்களை சும்மா மாத்தி 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 சொல்லலாமே தவிர விஷயத்தை மாத்திடாது. என்ன? ஓகே, பைக்காண்டி 22 எடுத்து பாவிக்கிட்டான். அதை கூட தந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரி, முதலாவது கேள்வி ஏசிட நிலத்தை காணட்டான். ஏசிட நிலத்தை காணட்டான். இதுல வந்து வித்தியாசமா வந்திருக்கேனே. வளமையா என்னதார கேள்வியில ஒரு விட்டத்தை தந்துட்டு ஆரைய சொல்லி ஆரைய கேட்பாங்க. ஆனா இதுல இந்த செம்பக்கம் ஏசிய காணட்டாம்னு சொல்லியிருக்கு. அப்போ பைதகரஸ் தேட்டத்தை பாவிக்க வேண்டியிருக்கும். அப்ப பைதகரஸ் தேட்டத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். அதுக்கு முன்னுக்கு பைதகரஸ் தேட்டத்துக்கு ஒரு ஹெல்ப் கொண்டு வந்திருக்காங்க. 28க்கு பதிலா 4 தர 2 போடலாம். ஏன்னா 28க்கு பதிலா 4 தர 7, 4 7 28 தானே. அது மாதிரி 21க்கு பதிலா 3 தர 7 போடலாம்.
சாடை என்று சொன்னா அது ஹெல்ப், உங்களுக்கு ஹெல்ப்புக்கு தந்திருக்காங்க. அப்போ 3 தர 7 21, 4 தர 7 28. ஓகே, சரி. இப்போ பைதகரஸ் தேற்றத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு செங்கோண முக்கோணத்துல பைதகரஸ் தேற்றத்தை பாவிக்கலாம். சரியா? இப்ப ஏபிசி என்று சொல்லி ஒரு முக்கோணம் இருக்கும் என்று சொன்னால் பைதகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? செம்பக்கத்திர வர்க்கம். அது என்ன செம்பக்கத்திர வர்க்கம்? செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிற பக்கம் தான் செம்பக்கம். இந்த முக்கோணத்துல செம்பக்கம் எது? இந்த முக்கோணத்துல செம்பக்கம் எது? ஏபியா, பிசியா, ஏசியா? ஏசி. ஏசி. ஏன்னா செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிறது ஏசி. அப்ப ஏசியின் வர்க்கம் சமன் மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். அப்ப ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம். இதுதான் பைதகரஸ் தேற்றம். சரியா? செம்பக்கத்திர வர்க்கம் தனியே இருக்கும், மற்ற 2 பக்கங்களும் கூட்டுப்பட்டு வரும். அதுல வர்க்கங்கள் கூட்டுப்பட்டு வரும். ஓகே, அப்ப இப்ப இந்த படத்துக்கு பைதகரஸ் தேற்றம் எழுதுவோம். செங்கோண கோணம் இருக்கு, முதலாவது ஏசியை காணணும். அப்போ உங்களுக்கு தெரியும் ஏசி வர்க்கம் என்ன செம்பக்கத்துக்கு எதிரில் இருக்கு, செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிற செம்பக்கம். அப்ப ஏசி வர்க்கம் ஏபி வர்க்கத்துக்கும் பிசி வர்க்கத்துக்கும் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம். சரியா? ஓகே, அப்ப எங்களுக்கு ஏசி தெரியாது, அதுக்காண்டி ஒன்றும் போடலாது. ஏபி தெரியும் தானே? ஏபி எவ்வளோன்னு தெரியும்? 21. 21 வர்க்கம் 21க்கு பதிலாக நாங்கள் 3 தர 7 போடலாம். ஓ, 21க்கு பதிலாக 3 தர 7 வர்க்கம் போடலாம். ஏன்னா 21 வர்க்கத்துக்கு பதிலாக 3 தர 7 வர்க்கம் போடலாம். அங்கால சக பிசி வர்க்கம். பிசி வர்க்கம் 28 வர்க்கம். 28 வர்க்கத்துக்கு பதிலாக என்னென்னு போடலாம்? 4 தர 7 போடலாம். 4 தர 7 போடலாம். போட்டுட்டோம். ஏசி வர்க்கம் சமன் இப்படி வந்திருக்கு. சரியா? ஓகே, அப்ப என்ன செய்யலாம்? அங்கால இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எந்த வர்க்கத்தை போடுவோமா? தனித்தனியே 3 வர்க்கம் தர 7 வர்க்கம் எழுதுவோம். என்ன பிரக்கெட்டுக்கு வெளியால் தானே இருக்கு. 3 வர்க்கம் தர 7 வர்க்கம் தனித்தனியா போடுவோம். அது மாதிரி இஞ்ச 4 வர்க்கம் தர 7 வர்க்கம் தனித்தனியா போடுவோம். சரியா? அப்ப இங்க பாருங்க, இஞ்சையும் ஒரு 7 வர்க்கம் இருக்கு, இஞ்சையும் ஒரு 7 வர்க்கம் இருக்கு எல்லாம். அப்ப 7 வர்க்கத்தை பொது எடுப்போம். 7 வர்க்கம் 2லயுமே வருது. அப்ப 7 வர்க்கத்தை பொது எடுத்தா அடைப்புக்குள்ள என்ன வரப்போகுது? 3 வர்க்கம் சக 4 வர்க்கம் வரப்போகுது. அடைப்பு நீக்கி பாருங்க, மேலே இருக்க வரும். 7 வர்க்கம் தர 3 வர்க்கம் இருக்கா? 7 வர்க்கம் தர 4 வர்க்கம் இருக்குதா? ஓகே, அப்ப நாங்க பொது எடுத்தது சரி. ஏசி வர்க்கம், அதனால ஏசி வர்க்கம் சமன். ஓகே, இஞ்சால என்ன செய்வோம்? 7 வர்க்கம் சொன்னா என்ன? 49 தர அங்கால இது என்ன செய்யும்? 3 வர்க்கம் 9. ஏன்னா 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16. அப்ப 16 9 கூட்டினா எவ்வளவு வரும்? 16 9 கூட்டினா 25 வரும். சரியா? இனி எங்களுக்கு இந்த வர்க்கத்தை இல்லாம போனோம்னு சொன்னா என்ன செய்யணும்? 2 பக்கமும் என்ன செய்யணும்? வர்க்கத்தை இல்லாம போனோம்டா, வர்க்கத்தை இல்லாம போனோம்னா 2 பக்கமும் வர்க்க மூலம் எடுப்போம். 2 பக்கமும் வர்க்க மூலம் எடுப்போம். அப்ப வர்க்கமும் வர்க்க மூலமும் இல்லாம போய் ஏசி என்று வருவார். இங்க 49 வர்க்க மூலமா உள்ளது. 49 வர்க்க மூலமா உள்ளது 7. அங்கால 25 வர்க்க மூலமா உள்ளது 5. அப்ப 7 5 35 மீட்டர் வரும். விளங்கினதா? 35 மீட்டர் எப்படி வந்து? இந்த கேள்வியில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? யாராச்சும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அப்போ முதலாவது கேள்வி இந்த முறை வழக்கம் போல இல்லை தானே, கொஞ்சம் வெயிட்டான கேள்வி. என்னபடியா இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்திருந்தாங்க. இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்திருந்தாங்க. வளமையா விட்டது தந்துட்டு அரைவாசி யாரே கேட்கறது, அது சிம்பிள் கேள்வி. என்னபடியா 1 மார்க்ஸ் வரும். அப்படி வந்தா 1 மார்க்ஸ் வரும். இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. என்னபடியா வேலை கூட கஷ்டம் இல்லை, வேலை கூட. என்னபடியா 2 மார்க்ஸ். ஓகே, அப்ப 2வது கேள்வி போவோம். 2வது கேள்வி, முழு பூப்பாத்தியையும் சுற்றி ஒரு வேலியை அமைக்க வேண்டி உள்ளது. அவ்வேலியின் நீளத்தை காண்க. மறைமுகமா என்னத்தை கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்க? வளமையா 2வது வேலி என்ன வாரது?
சுற்றளவு 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 வெரி குட். சுற்றளவு என்ன? சுற்றளவு 2000 வரும் வளமையா, அதுக்காக பாடமாகிறது 2000 சுற்றளவு வரும் அப்படி எல்லாம் இல்ல. இதுல சொல்றாங்க ஒரு வேலி போடணும், முழு பூப்பாத்தி. இந்த ரெண்டுமே பூப்பாத்தி தான், குழம்பு தேவையில்லை. போன முறை நீச்சல் தடாகம் ஒன்று இருக்கு, புட்கள் வளர்க்கப்பட்ட பகுதி ஒன்று இருக்கு. இது அப்படி இல்லையே, ரெண்டுமே பூப்பாத்தி தான். அப்ப சுத்தி ஒரு வேலி அடைக்கணும்டா அது என்ன இடம்? சுற்றளவு. அப்ப சுத்தி சுத்தி எல்லாம் தெரியுமா? ஏசி 35ன்னு தெரியும். சரியா? எங்க இருந்து ஆரம்பிப்போம்? இங்க இருந்து ஆரம்பிப்போமா? பியில இருந்து ஆரம்பிப்போம். இவர் தெரியும், உங்களம் தெரியும் 21. இங்க வந்துட்டேன். இனி இங்க வரப்போறோம், உங்களம் 35ன்னு தெரியும். என்ன தெரியாது? இந்த கேள்வியில என்ன தெரியும்? வில்லின் நீளம். வில்லின் நீளம். இந்த வில்லின் நீளம் தெரியாதே. அப்ப அந்த கேள்வி தான் அடுத்ததா செய்யப்போம். ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, வில்லின் நீளம். வில்லின் நீளம் என்ன? வில்லின் நீளத்து சாம்பாடு. வில்லின் நீளத்து சாம்பாடு என்ன? 360 மேல் தீட்டா தர 2πr. டீட்டாதர 2πr. வில்லின் நீளம் வந்தா 2πr. ஆரச்சரின் பரப்பளவுண்டா இந்த இடத்துல πr வர்க்கம் வரும். அப்ப 360 மேல் கோணம் எவ்வளவு வந்திருக்கு? 180. 180 தரல. எங்களுக்கு தெரியும் அரை வட்டம் என்று சொன்னால் 180 தர மாட்டாங்க. அல்லது நீங்கள் அரை என்று போடலாம். அரை வட்டம் சொன்னா அரை என்று போடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். 2 பைக்காண்டி 22க்கு 7. ஆரை எவ்வளவு? ஆரை எவ்வளவு? 14. 14. இப்ப 28 போடுற இல்லை ஏனே, மறந்துடாங்க. 28ன்றது விட்டம். விட்டத்தில் அரைவாசிதான் ஆரை. அப்ப 14 போடணும். சரியா? அப்ப வெட்டுவோம், வெட்டி கொத்துவோம். சைவரையும் சைவரையும் வெட்டியாச்சு. 18ஆல 18 வெட்டினா ஒரு முறை, இங்க 2 முறை. இதான் அந்த அரை. அரை வட்டம் அரை. 7ஆல 14 வெட்டினா 2 முறை. திரும்ப இந்த ரெண்டையும் வெட்டுவோம். ஓகேவா? மிச்சம் என்ன இருக்கு? இப்ப இதுல எல்லாம் வெட்டிட்டேன். இந்த 2, இந்த 22 வெட்டல, அங்காலையும் வெட்டிட்டேன். ஆக எவ்வளவு வரப்போகுது? 44 மீட்டர். 44 மீட்டர் வந்ததா எல்லாருக்கும்? ஓகே, 44 மீட்டர் சொன்னால் சரி. அப்ப கேள்வி அது இல்லை, 44 கண்டுபிடிச்சிட்டேன். இனி சுத்தி சுத்தி ஓடணும். சுத்தலன்னு சொன்னா ஒரு புள்ளியில இருந்து திரும்ப அதே புள்ளிக்கு வரும் வரைக்கும் கூட்டுவோம். அப்ப பாருங்க, பியில இருந்து ஏக்கு போகணும்னு சொன்னா 21. சுற்றளவு சமன் 21 சக. இப்ப ஏல இருந்து சிக்கு வரணும்டா 35 மீட்டர் போகணும். சக திரும்ப திரும்ப ஆரம்பி புள்ளிக்கு வரணும்னு சொன்னா இப்படி குறுக்கால எல்லாம் ஓடக்கூடாது. என்ன, குறுக்கு வழியில போகக்கூடாது, வில்லின் நீளம் வழியா வரும். அப்ப 44. என்ன மூண்டையும் கூட என்ன வந்தது ரமேஷிக்கா? என்ன 100 மீட்டர். எத்தனை? 100 மீட்டர். சரியா 100. 100 மீட்டர். வெரி குட், வெரி குட். 100 மீட்டர் வந்துட்டு அப்ப அதான் விட. ஓகே, அப்ப இதுல 3 பேர் சேர்ந்துருக்கோம். என்னென்ன? முதல்ல இந்த 44 கண்டுபிடிச்சோம், அதுக்கு ஒரு மாஸ் வரும். கூட்டுத்தொகை சரியா எழுதினதுக்கு ஒரு மாஸ் வரும். கடைசி விடைய எழுதினதுக்கு ஒரு மாஸ் வரும். மொத்தம் இந்த கேள்விக்குரிய மாஸ் 3. போட்டுக்கொள்ளுங்க, 3 போட்டுக்கொள்ளுங்க. சிவப்பு பேனையில சரியா போட்டு 3 போட்டுக்கொள்ளுங்க. சரியா? செஞ்சுட்டு வந்தா காலம் இன்ட்ரெஸ்டா இருக்குமா? செய்துட்டு வாங்கோ. செய்யாம இதுல 2-3 பேர் வந்திருப்பீங்க, பார்த்துருக்கோம் என்று சொல்லி பிள்ளையோ சரியோ செய்துட்டு வாங்கோ. அது பிரச்சனை இல்லை. யாரும் பார்க்க போறாங்களா? இல்லை தானே? 26 பேரும் பார்க்க போறாங்களா? இல்லை தானே? உங்களோட ஒப்பி உங்களோட கைதான் இருக்க போது. செய்துட்டு வாங்க. இதே பேப்பர்ல, இந்த எக்ஸாம் பேப்பர்லயே செய்துட்டு வாங்க. அப்பதான் இடம் போதுமா இருக்கா எல்லாம் தெரிய வரும். சரியா? ஓகே, சரி. அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி 3வது கேள்வி. 3வது கேள்வி பாருங்க, என்ன கேள்வி? அரைவட்ட பகுதியின் பரப்பளவு கேட்டிருக்கு. சிம்பிளா கேட்டிருக்காங்க, நேரடியா கேட்டிருக்காங்க. அரைவட்ட பகுதியின் பரப்பளவு. அரைவட்ட பகுதியில பரப்பளவு சாம்பாடு என்ன? ஆரைச்சரியின் பரப்பளவு சாம்பாடு என்ன? சொல்லுங்க. 360 மேல் தீட்டாவின் கீழ் 360 தர பையார் வர்க்கம். பையார் வர்க்கம். அப்ப தீட்டா காண்டி என்ன போடணும்? 180. 180 போடணும். அரைவட்டம் இல்ல, 180. பைக்காண்டி 22 போடுவோம். ஆர் வர்க்கம் மறந்துடாதீங்க. ஆர் வர்க்கம் என்று சொன்னால் ஆரை தர ஆரை.
ரெண்டு தரம் எழுதணும். 6 தரம் 6 ரெண்டு தரம் எழுதணும். இங்க வில்லின் நீளம் பண்ணோம்னா ஒரு ஆர் ஒரு தரம் தான் எழுதுவோம். இங்க 6 வர்க்கம்னா ரெண்டு தரம் எழுதுவோம். வெட்டுவோம். சைவரையும் சைவரையும் வெட்டுங்கோ. 18ஆல 36 விடனா 2. இதான் அந்த அரை. என்ன 7ஆல 14 வெட்டினா 2 முறை. 7ஆல 14 வெட்டினா 2 முறை. வேற என்னத்தை வெட்டலாம்? இந்த ரெண்டையும் வெட்டி விடுவோமே. இந்த ரெண்டையும் வெட்டுவோம். மிச்சமா இருக்கிறதெல்லாம் அழுவோம் பாருங்க. இதுல ஒன்றும் மிச்சம் இல்லை, எல்லாம் வெட்டி கொத்தியாச்சு. இதுல என்ன மிச்சம்? 22. இதுல என்ன மிச்சம்? 14 மிச்சம். அங்கால ஒன்றும் இல்லை. 22 தடவை 14 என்ன வந்தது? பெருக்க 308 மீட்டர் வர்க்கம். 308. இந்த 308 நம்பர் அடிக்கடி வரும் பாருங்க. 308 நம்பர் அடிக்கடி வரும் இந்த பரப்பளவு சுற்று. 308 மீட்டர் வர்க்கம் என்ற சரியான விடை. அப்ப இந்த கேள்வியில 2 வேலை செஞ்சிருக்கிறோம். இந்த சாம்பாட்டை சரியா பிரதிட்டு இருக்கணும். சரியா? இதுக்கு மார்க்ஸ் இல்லை பிள்ளைகள். இதுக்கு மார்க்ஸ் இல்லையா? டீட்டாங்க 360 பையர் வர்க்கம் எழுதுறதுக்கு மார்க்ஸ் இல்லை. அதுல அந்த ஆறைய சரியா போட்டிருக்காங்களா? மைய கோணம் இதுல அரை என்று போட்டிருக்கணும், அல்லது 360 180 போட்டிருக்கணும். 2ல ஒன்று சரியா இருக்கும். ஏன்னா அப்ப இந்த வரிக்கு தான் மார்க்ஸ், இந்த வரிக்கு ஒரு மார்க். அது மாதிரி 308 விடைக்கு ஒரு மார்க்ஸ். மொத்தம் இந்த கேள்விக்கு 2 புள்ளிகள். சரியா? ஓகே. அப்ப கடைசி கேள்விக்கு ஒன்று தெரியும். என்ன பேட்டர்ன்? 2022 என்ன வந்தது கடைசி கேள்வி? என்ன செய்யணும்? 2022 கடைசி கேள்வி என்ன வந்தது? இந்த படத்தோட இன்னொரு படத்தை நாங்க கீறோம். அதே உருவத்துல கீறோம் கேள்வி வந்ததா இல்லையா? 21ல என்ன, அதுக்கு முந்தின வருஷம் 21ல என்ன நடந்திருக்கு பாருங்க. கடைசியில என்ன பாருங்க, அளவீடுகளுடன் மேற்குறித்த உருவில் வரைக. அதே கேள்வி வந்து சேம். சரியா? ஓகே. இப்ப கேள்விக்கு போவோம். என்ன சொல்றாங்க? அரைவட்ட பகுதியின் பரப்பளவுக்கு சமமான பரப்பளவு உள்ள. சரியா? என்னதுக்கு சமமா இருக்கணுமா? அரைவட்ட பகுதியில பரப்பளவுக்கு சமமா இருக்கணுமா? 308க்கு சமனா இருக்கணுமா? 308க்கு சமமா இருக்கணுமா? ஓகே. அரைவட்ட பகுதியின் பரப்பளவுக்கு சமமாக உள்ள ஒரு செவ்வக பகுதியை, செவ்வகத்தை தான் சேர்க்க போறோம். எந்த பக்கத்தோட சேர்க்க போறோம்? ஏசியோடவா? இல்ல, ஏபி. ஓ, வெரி குட். ஏபியோட சேர்க்க போறோம். சரியா? இந்த பக்கம் சேர்க்க போறோம். ஏபியில சேர்க்க போறோம். செவ்வக பகுதியில சேர்க்க போறோம். அப்ப கீறி விடுவோம். விளப்ப மாட்டான், கீறுவோம். அவ்வளவுதான். கீர்னா பட்டும் போகாது. அதுல இது 21 தெரியும். இந்த துண்டை எவ்வளோன்னு போடணும் தானே, அதுக்கு தான் மார்க்ஸ் இருக்கு. சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த 21 இந்த அகலத்தை பெருக்கினா என்ன விட வருமா? 308 308 வரும். மீட்டர் வர்க்கம். 308 மீட்டர் வர்க்கம் வரும். என்ன 308 வரணும். சரியா? ஏன் சொல்லியிருக்காங்களே, அரைவட்ட பகுதியில பரப்பளவுக்கு சமமான. இதை போல 2 மடங்குன்னு சொன்னா 2ஆல பெருக்கி போடுவீங்க. இதை போல அரை மடங்குன்னு சொன்னா அரையால பெருக்கி 154 போடுவீங்க. அப்படி ஒண்ணு சொல்லல தானே. அதுக்கு சமமான அதே தான் இருக்கும். அப்ப 21 நீளத்தை அகல தெரியாட்டி எக்ஸ் போடும். 2ஐயும் பெருக்கினால் 308 வரணுமா? அப்ப 21 பெருக்கப்படுதில்ல. அங்கால வந்தா என்ன செய்யும்? அங்கால வந்தா என்ன செய்யும்? பிரிப்படும். வெரி குட். 308 21 பிரிப்போம். 301 28 பிரிக்க என்ன வந்தது? சரி, வெட்டுவோம். என்ன எத்தனையால வெட்டுவோம்? 7ஆல வெட்டுவோமா? வேலைங்களை 7ஆல வெட்டுவோம். இங்க 7ஆல வெட்டினா 3 முறை 29. 308 7ஆல வெட்ட போறோம் பாருங்க. 3க்குள்ள அடங்காது. 302 முறை வெட்டுவோம். 3க்குள்ள அடங்காது. 30க்குள்ள எத்தனை வேலை இருக்கு? 7 4 28. 2 மிச்சம். அப்ப 28,000. 28க்குள்ள எத்தனை வேலை இருக்கு? திரும்ப 4. அப்ப விட வந்து 44 3. 44 3ஆல பெருக்கி என்ன விட வந்தது? என்ன விட வந்தது? என்ன வரலையா? அஸ்ரா விட வரலையா? வினோத் சைலண்ட். ஹன்ஃபா விட வரலையா? 14.66.
14.66 வந்திருக்கும். அப்ப என்ன போடுவோம் நாங்க இதுல ஒன்று 14.66 வந்திருக்கும். அல்லது இதை நாங்க ஒரு கலப்பு பின்னமா மாத்தி போட்டு கொடுக்கலாம். அதையும் கொண்டு அதில் குறிச்சாலும் சரி ஏதோ உண்டு. அப்ப படத்தை சரியான அளவு கண்டதுக்கு ஒரு மார்க்ஸ், இதை பிரிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ், சரியா பிரிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ், கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ், படத்துல சரியா குறிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ், மொத்தம் இந்த கேள்விக்கு 3 மார்க்ஸ் வரும். அப்ப 2 3 2 3 அடிப்படையில இதுக்கு மார்க்ஸ் போட்டிருப்பாங்க. சரி, இந்த கேள்வியில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு?